ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ மன்மதன் பட பாணியில் ஒரு சம்பவம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தம்ப்நெயிலு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மன்மதன் படத்தில் சிம்பு வந்து பெண்களெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஏமாற்றி அவங்கள வந்து முடிச்சிருவார்ல. ஸோ அதே மாதிரி இந்த நிஜ லைஃப் உண்மையான கதையிலையும் வந்துட்டு ஒரு நபர் இருக்கார். அவர் பெண்கள்லாம் ஏமாற்றி அவங்கள்ட்டிருந்து பயங்கரமாக லம்பாக அமௌண்ட்லாம் அடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர் வந்து இந்த மாதிரி பெண்களை ஏமாற்றி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி அவங்கள்ட்ட அடிச்சிருக்கிறாரு. இதில் என்ன வந்து பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா, படித்தவன் போய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் வந்து போய் சொல்ல மாட்டான், படித்தவன் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக கேரக்டர் வைஸும் பயங்கரமாக இருப்பான்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து எல்லா படித்தவனுக்கும் பொருந்தாது அப்படின்றது இந்த கதையில் அகெயின் ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன் அதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் இந்த சம்பவங்கள்லாம் பண்ணவர் ஒரு ஐஐடியில் படித்தவர். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபாரினில் போய் இன்னும் பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்தவர். அது என்னன்றது விலாவரியாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யார் அவர், எப்படி மற்றவங்களாம் ஏமாத்தினார், ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படி மாட்டினார், இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் லைஃப் ஒரு மன்மதன் ஸ்டைல் ஸ்டோரி பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? நம்ம கதை எங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுது, அதாவது பிரச்சனைக்கு வந்துட்டு ஆளாகுது அப்படின்னா, சென்னையில் கொளத்தூரில் ஒரு லேடி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை இழந்தவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான், ஒரு சின்ன பையன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லேடி பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி சென்னையில் சைபர் கிரைம் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து இந்த மேட்ரிமோனி சைட்டில் கார்த்திக் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரை வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா சரி வந்துட்டு நல்ல மனுஷனாக இருந்தார். என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவார், யூஎஸ்லேருந்து எனக்கு கால்லாம் பண்ணுவார். ஸோ நானும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, என்கிட்ட வந்து அவசரமாக ஒரு 5 லட்ச ரூபா காசு வந்து கேட்டிருந்தாரு. நானும் வந்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னடா நமக்கு தெரில, ஆளே காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, பேச்சு மூச்சும் இல்லை, டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல. ஸோ அதனால தான் சந்தேகப்பட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கொளத்தூரை சேர்ந்த பெண்மணி கொடுத்துட்றாங்க. இப்போது சைபர் கிரைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கொளத்தூர் பெண்மணி ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை வந்துட்டு ட்ராக் பண்ணுறாங்க. சரி, யார் இந்த அக்கௌண்ட் வந்து யாருக்கு போயிருக்கு, ஏன்னா வந்து அவர் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அமிச்ச அந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா சென்னை பேஸ்டு இன்னொரு அக்கௌண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து கிளம்பி விருகம்பாக்கம் போகிறாங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே விருகம்பாக்கம் போகும்போது இன்னொரு பொண்ணு இருந்திருக்கிறாங்க. இந்த போலீஸ்க்கு ஒரே ஷாக்கு, யார் அது புது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஸோ இந்த டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா வந்திருக்கு, நீங்கள் தான் வாங்கினீங்களா, இல்லை யாராவது வாங்க சொன்னாங்களா, என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் வந்துட்டு மேட்ரிமோனி சைட்டில் வந்து பிரசாந்த் அப்படின்ற ஒருத்தர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அமெரிக்காவில் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் தான் நாங்கள் 2 பேர் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி என் அக்கௌண்ட்டுக்கு சென்னையிலேருந்து ஒருத்தங்க அமௌண்ட் வந்து தரணும், சரி அங்கேருந்து யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு போட முடியாதுன்றதால நீ வந்து உன் அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சுக்கோ, நான் அப்புறமா உங்ககிட்டருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் தான் வந்து சொன்னார். ஸோ அவர் சொன்னதன் பேரில் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு என் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ போலீஸ்க்கு ஒரே குழப்பம். என்னடா அது, அந்த பக்கம் ஏதோ கார்த்திக்னாங்க, இந்த பக்கம் யாரோ பிரசாந்த்ன்றான் அந்த பொண்ணு, என்ன நடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒன்றுமே புரியாகும் போது திருப்பியும் மேற்கொண்டு கேட்குறாங்க. அப்படியா, சரி ஓகே, அப்புறம் என்னாச்சு, அந்த காசு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அந்த வந்த 5 லட்சத்தில் ஒரு 3 லட்சத்தை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இவரே அனுப்ப சொன்னார் அப்படின்ற பேரில் நான் இன்னொருத்தங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டேன், 2 லட்சம் எங்கிட்டிருக்கு அப்படின்னு சொன்னதையுமே, என்னடா அது திருப்பியும் ஏதோ செயின் பிடிச்ச கதையாக போயிட்டே இருக்குன்னு சொல்லி, சரி அந்த அக்கௌண்ட்டை யாருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போனால் அதுவும் சென்னை தான், வலசரவாகம்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை வலசரவாகத்தில் இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டர், அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இன்னொரு பொண்ணு. ஒரே பெண்களாக இருக்கேப்பா, என்னமோ எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு லைட்டாக அப்போ தான் சைபர் கிரைம் ஆஃபீஸர்ஸ்க்கும் லைட்டாக என்னமோ லிங்க் இருக்குப்பா அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு புரிய வருது. இப்போ அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா நான் வந்துட்டு இந்த மாதிரி பிரசாந்த் ஆனந்த் அப்படின்ற பேரில் நான் வந்து ஒருத்தங்கள்ட்ட மேட்ரிமோனி சைட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு அமெரிக்காவில் சேம் அந்த அவங்களாம் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நல்ல வேலையில் இருக்கிற அப்படி. ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து காசு வாங்கியிருந்தார், ஒரு 7 லட்சம் அந்த மாதிரி. எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஏதோ மிளகா பொடி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ எனக்கும் வந்துட்டு சரி ஓகே,
நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆளாச்சு, நம்ம வந்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் கொடுத்தேன். ஸோ அதில் ஒரு பங்கு தான் ஒரு 3 லட்சம் அதை என்கிட்ட கொடுத்துருக்காரு. மீதி ஒரு 5 lakhs கிட்ட வந்து எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே தான் போலீஸ் ஃபைனலாக முடிவு பண்ணுறாங்க. சரி ஓகே, இது எல்லாமே கனெக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே ஆள் தான்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ஆகுது. அதை வச்சு அந்த கடைசியாக 3ஆவதாக பார்த்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, ஏமா நீ ஒரு 7 லட்சம் கொடுத்தேன்னு சொன்னீங்க, யார்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, ஹரிஹரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒருத்தர் இருக்கு அப்படி. ஸோ அவர் தான் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு போனாருன்னு சொன்னேன். அவரை எப்படியோ ட்ராக் டவுன் பண்ணி போலீஸ் பிடிச்சி ஃபைனலாக அந்த மெயின் மன்மதன் யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி யார் அந்த மெயின் மன்மதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் குமார் துரை அவர் தான் வந்துட்டு இந்த உண்மையான மன்மதன். பிரசாந்த், கார்த்திக், ஆனந்த் என்னென்னமோ பேர் அதெல்லாம் இல்லை. ஸோ ஜான் குமார் துரை அவர் தான் வந்துட்டு த மெயின் கல்பிரிட்னு சொல்லலாம். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தென்காசியை வந்துட்டு சொந்த ஊராக கொண்டவர். இப்போவும் தென்காசியில் தான் வச்சுட்டு வராரு. இவரோட பேக் ஸ்டோரி லைட்டாக அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தோன்னா, இவர் சென்னையிலேயே வந்துட்டு பிடெக் முடிச்சுட்டு, சென்னையிலேயே ஐஐடியில் எம்டெக் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் யூஎஸ் போயிட்டு, அங்கே இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எம்எஸ்சி என்னமோ கோர்ஸ்லாம் வந்து பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஒரு படிப்பாளியான ஒரு பயங்கரமான ஒரு ஆள் தான். ஸோ கிட்டத்தட்ட 2016 15 வந்துட்டு கோர்ஸ்லாம் முடிச்சிடுறாரு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஒர்க் வேறு பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கொரோனா டைமில் அங்கேருந்து கிளம்பி தான் சொந்த ஊருக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் இந்த மேட்ரிமோனி சைட்டில் வந்து கல்யாணம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களே, அப்படி ஒன் ஆஃப் த மேட்ரிமோனி சைட்டில் தான் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, அதுவும் வந்து ஒரு அக்கௌண்ட் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 9-10 அக்கௌண்ட் இந்த மாதிரி பேரில் கார்த்திக், பிரசாந்த், பிரியா ஸ்வீட்டின்ற மாதிரி ஒன்று ராஜா கியூட்டி அந்த மாதிரி ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக நிறையா பெண்களுக்கு மெசேஜ் அனுப்புறது. ஸோ அனுப்பி கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற அளவில் பேசிவிட்டு அவங்கள்ட்ட அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு உருவாருது. இந்த ஒரு 2 லட்சம் கொடுங்க, நீங்கள் ஒரு 3 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறது. இது மாதிரி கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 20க்கும் மேற்பட்ட பெண்களும் வந்து தலைமை பண்ணியிருக்கா அப்படி. ஸோ கிட்டத்தட்ட அந்த கூட்டுத்தொகை யார்ட்டையும் அமௌண்ட் வாங்கியிருப்பார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ப்ளஸ் சேர்த்து போட்டால் கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்ச வரைக்கும் தான், இன்னும் தெரியாமல் அறியாமல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போது அவர்கிட்ட போலீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விசாரணைலாம் பண்ணுறாங்க. பண்ணதில் வந்து அவரே ஒத்துக்கிறாரு, ஆமாங்க என்னை விட்டுருங்க, அடிதாங்க முடியல, நான் தான் வந்து எல்லா தப்புமே பண்ணேன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்குறாங்க, எப்படிடா நீ நம்ப வச்ச அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் அந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்தப்போ நான் வந்து ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ அந்த நம்பரை வச்சு கால் பண்ணும்போது அது யூஎஸ்லேருந்து கூப்பிட்ட மாதிரி வந்துட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அதை வச்சு நான் வந்து இன்னும் ஃபாரினில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் அங்கே இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸை வச்சு அதெல்லாம் வச்சு காட்டி பாருங்கள் நான் அங்கே தான் இருக்கேன்ற மாதிரி வந்துட்டு நானே வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலி வந்து எல்லா கதைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, ஏன்டா நீ இதை பண்ணுற, உனக்கு ஏன் எதுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளுடைய இவரும் மன்மதன் சாரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் காலேஜில் சென்னையில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணேன். ஸோ அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. அவள் விட்டுட்டு போனதுக்கான ரீசனாக என்ன சொன்னா அப்படின்னா, என்கிட்ட காசு பணம் இல்லை அப்படின்றத வந்து மையமாக வச்சு அதை சொல்லி தான் அவள் வந்து என்னை விட்டுட்டு போனான். அதனால அப்போ நான் முடிவு பண்ணேன், நான் காசு வந்துட்டு சம்பாதிக்க போகிறேன். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு இந்த மாதிரி பெண்களையும் வந்து டார்கெட் பண்ணி ஸோ அவங்கள்ட்ட நான் வந்து காசை வந்து ஏமாற்றி அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் அந்த சபதத்தின் பேரில் தான் நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு வேலையை நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு வாக்குமூலத்தை நம்ம கொடுக்குறார் நம்மளுடைய ஜான் குமார் துரை. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இப்போ நம்ம ஊரில் மாப்பிள்ளைக்கு இது பார்க்குறாங்கன்னா வந்துட்டு மெயினாக என்ன சொல்லுவாங்க, அவன் நல்லா படிச்சிருக்கணும்ப்பா, படிக்கிறவன் வந்துட்டு எப்போவுமே எதுவுமே தப்பெல்லாம் பண்ண மாட்டான்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஐஐடியில் படிச்சிருக்கா அப்படி, அமெரிக்காவில் வந்து ஸ்டாம்ஃபோர்டில் படிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் அவ்வளோதான் ஃப்ளாட்டு, அவர் தான் ஏதோ புத்தர் ரேஞ்சுக்கு பில்டப்லாம் விடுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ கேரக்டர், அதாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கூட வந்துட்டு மகாத்மா காந்தியாக இருக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு எங்கெங்கே இருக்குமோ எங்கே எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி வந்துட்டு ரொம்ப படிச்சுட்டா அவங்க ரொம்ப நல்லவங்க, இல்லை ரொம்ப படிக்கலைன்னா அவங்க வந்து கெட்டவங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ கேரக்டர் டிஃபர்ஸ் ஃப்ரம் தியர் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? யா, ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.